ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ஸ்டடி. இன்னைக்கு நம்ம வந்து 4th டே ஆஃப் இன்டர்ன்ஷிப் போகிறோம். நாங்கள் 2 பேருமே ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். சொல்லுங்க, எதா சொல்றீங்களா? எதை கருத்து இருக்க பதிவு பண்ணாடுக்கு ஒரு நாள் விட்டீங்க போல. ஆமா, நேற்றுலாம் உடம்பு முடியல எனக்கு. ஸோ அதனால நேற்றுலாம் விளாகே எடுக்கலை. நான் ஒரு தின்ன நிலமனே தெரில, எங்கே இருக்கானு எங்களுக்கு தெரில. ஃபோன் வச்சியா? அடிச்சு எடுக்கல கைஸ். ஓகே, வருவான்னு நினைக்கிறேன். நம்ம பஸ் ஏறி போறதுனால நம்ம அதுக்குள்ள போயிடலாங்க. ஓகேவா? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து அவ்வளவு தூரம் நடந்து போய் அங்க இருந்து லெஃப்ட்ல திரும்பி ஒரு 2 தூரம் நடக்கணும். ஆனா நாங்க எல்லாரும் 1/2 மணி நேரம் நடந்துட்டு இருக்கோம். நாங்க வேகமா நடந்துட்டு பாக்குறோம். அதுதான். இன்னொன்னு, காலையில நாங்க எத்தனை மணிக்கு எழுந்தோம்? நான் 5:30 மணிக்கு எழுந்தேன். 5 மணிக்கு எழுந்தா. ஸோ ஏஞ்சிட்டு கடகடன்னு ஒரு டைம் ஷெடியூல் வச்சு நாங்கள் 2 பேரும் கடகடன்னு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டோம். அதனால என்னால் அந்த வீடியோலாம் எடுக்க முடியல. நான் நாளைக்கு வேணா ஃபுல்லாக உங்களுக்கு இது பண்ணுறேன். 5th டே ஆஃப் இன்டர்ன்ஷிப்பில். ஸோ 2 பேருமே கிளம்பியாச்சு, போயிட்டு இருக்கோம் நாங்கள். இன்னொன்று, என்எல்சிக்கு வரீங்கன்னா ஃபார்மல் ஒன்லி, இன்ஃபார்மல் கிடையாது. பொட்டு கீழே விழுந்துருச்சா? இல்லை, இருக்கு. கண்ணு தெரியாது. ஃபார்மல் ஒன்லி, இன்ஃபார்மல் கிடையாது. இரு, நான் ட்ரை பண்ணுறேன். கை வலிக்குது. சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்க. நாங்கள் முடிச்சுட்டு பண்ணுறோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் இதாகிட்டதும் பண்ணுறோம். நாங்கள் மேபி எங்களால் உள்ளே போகும்போது எடுக்க முடிஞ்சால் நாங்கள் எடுக்கிறோம், இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. எதுக்காக இந்த பதிவுன்னா, நரேஷ் மாமாக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி உள்ள உங்களால் எடுக்க முடிஞ்சா எடுங்க, எனக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நாங்கள் எடுக்க முடிஞ்சா எடுத்து அனுப்புறோம் மாமா உங்களுக்கு. ஓகே மாமா, அனுப்புறோம். இப்படியே நடந்து நடந்தே நம்ம தொப்பை குறைஞ்சிருந்தே. ஐ மீன், ஏன் தொப்பை குறைஞ்சிரும்? எனக்குலாம் தொப்பை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இருக்கு கைஸ். அவெல்லாம் வந்து இல்லையானா எப்படி பண்ணுவாங்க? நீங்க வந்து பாத்தீங்க நான் ஆடுறத. ஏங்க நீங்க காலையில உங்ககிட்ட காட்டணும் எங்க டெஸ்டினேஷன். அந்த தாத்தாவும் பேரண்டி அவாய்ட் பண்றீங்க. அண்ணாண்ட ஒரு கோவில் இருக்கு பார்த்தீங்களா? இங்க போயிட்டு, அதாவது அங்க போயிட்டு லெஃப்ட் திரும்பி அங்கேருந்து கலைஞர் சிலைக்கு நடந்து போகணும். மேபி நெய்வேலியில் இருக்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்க கலைஞர் சிலை இருக்கு, என்ன ஏதுன்னு. தப்பா சொல்லிதான் மன்னிச்சிருங்க. கலைஞர் சிலை இருந்ததுனால அப்படி சொன்னா அதுக்கு வேற ஏதாவது ஸ்டாப்பிங் இருக்கா சொன்னோம். ஆமா, மேபி கலைஞர் சிலை ஸ்டாப்பிங் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங்கும் ஐஜி ஸ்டாப்பிங், சிவாஜி டாடா பேரண்டி மீதி அங்க போயிட்டு கண்டினியூ பண்றேன். நான் சொன்னல கலைஞர் சிலை, அந்த கலைஞர் சிலை அதுவும் இருக்கு. என்னன்னா பஸ் வரலன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. நடராஜ சிலை முன்னாடி உனக்கு வேர்க்கவே இல்லை, சொகுசா வரியா அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். இங்க கொஞ்சம் எங்க வீட்டையும் விட வீட்டுல நான் நடந்து போற இடத்தை விட இங்க வெயில் கொஞ்சம் கம்மி தான். அதனால எனக்கு வந்து கொஞ்சம் வேர்க்கல. மதியானம் நீங்க பார்க்கும்போது தெரியும். ஆமா, மதியானம் செம்ம வெயில் இருக்கு. நான் சொன்ன கலைஞர் சிலைன்னு. கலைஞர் எனக்கு தெரியாதா அப்படின்னு இந்த சொன்ன அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு, அந்த இடத்துல நீங்க நின்றுட்டீங்கன்னா, ஸோ பஸ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏறி மைன் 1 எல்லாம் மைன் 1க்கு போனோம்னாலும் இதே ஸ்டாப்பிங் தான். அண்ணா சாலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா பாண்டிச்சேரியில் இருக்க முக்காவாசி ஏரியாவோட பேரே இங்க இருக்கு. காமராஜ் சாலை, அண்ணா சாலை, தந்தை பெரியார் நகர். தந்தை பெரியார் இருக்கா? ராஜாஜி சாலை. ராஜாஜி சாலை
லேடிஸ் கிளப் கிட்ட ஒரு கலைஞர் சிலை இருக்கும். அந்த கலைஞர் சிலை கிட்ட தான் நீங்க வந்து பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க வந்து பஸ் ஏறணும்னா என்னன்னா என்ன எதனால நாங்க அங்க ஏற மாட்டேங்கிறோம்னா அங்க வந்து வரமாட்டேங்குது பஸ். அதனால சரி ஓகே இங்க வந்தா ஒரு ஸ்டாப்பிங் இருக்கு. ஆனா அந்த சைடை விட இந்த சைடு தான் பஸ் வருது. இங்க இந்த சைடு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் பஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால நாங்க வந்து இந்த சைடே வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். நாங்க வீட்டுல இருந்து வந்து ஒரு நிமிஷம் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? வீட்டுல இருந்து நாங்க ஒரு 6 போல கிளம்பணும். நாங்க இப்ப வந்துட்டோம். இப்ப வந்து 7:23 ஆயிடுச்சு. ஸோ நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பஸ்ஸுக்காக. பஸ் வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். பஸ் வந்துடுச்சு. எஸ்பிபி பஸ். டைம் எத்தனை மணிக்கு போறது? வந்துடுச்சு. நாங்க ஏற போறோம். என்னடி போறோம்? டேய் நீ என்னடா பண்ண? கை காட்டலையா? ஃபைனலி நாங்க வந்து பஸ் விட்டுட்டோம். ஆமா, அப்படியே பஸ் ஏறின மாதிரியே பேசுற. எப்படி விட்டோம்னா இவ வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தா, நான் டைப் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். மேடம் வந்து பஸ்ஸுக்கு கை காட்டாம பின்னாடி பஸ் கிராஸ் பண்ணி போகுது நம்மள பாத்துட்டு அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்றது இவ்வளவு வச்சு? அப்புறம் இப்ப நாங்க பொடிநடையாவே நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த டெம்போல யாருன்னா கூட விட்டுருவோம் போலடி. குட்டியான அங்கிள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கேக்குதா நாங்க பேசுறது? எங்க இருக்கீங்க? நாங்க வந்து ஆபீஸ்ல இருக்கோம். ஆபீஸ் இன்டர்ன்ஷிப். எஸ் என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்ன இன்டர்ன்ஷிப் பத்தி? காலேஜ்ல கிளாஸ் எடுத்தாங்க, அது ஓகே தான். கிளாஸ் கவனிக்கணும்னா அங்கே கவனிச்சிருக்கேன். அவர் மூஞ்ச பார்த்தா தூக்கமா வருது. இங்கதான் உட்கார வர கைஸ். அவரு தம்ம தூக்கமா வருது. அப்பப்ப நான் உங்களுக்கு ஒரு இடம் காட்டுறேன். அப்பப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு சத்தம் வரும். யாராச்சும் பேசுவாங்க. ஐயோமா, யாராச்சும் உட்காந்து அந்த இடத்துல பேசுவாங்க. உங்களுக்கு நாங்க ரிட்டர்ன் போகும்போது காட்டுறோம் எங்க அந்த மயில் வேலை எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு எங்க கைடு கொஞ்சம் வெளில போயிருக்காரு. அதனால நாங்க கப்பு சுப்புன்னு சைலண்டா உட்காந்துருக்கோம். எங்களை சுத்தி கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. அதனால அமைதியா இருக்கும். அதனாலதான் இப்படி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கோம் நாங்க. ஓகே, நான் மீடியா வந்து கைஸ் நாங்க 2 பேரும் நடு ரோட்ல நிக்கிறோம். லிட்டரலா இங்க பாருங்க, ரோடுல. ஐயாப்பா, சரிங்க வரீங்கன்னா வண்டி இல்லாம வராதீங்க. ஆமா, உண்மையா நாங்க ஒவ்வொரு வீடியோலயும் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்போம். வேற பொழப்பு இல்லை. இன்னொன்று என்னன்னா, நாங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். நானும் மேக்ஸும் நடந்து போயிட்டு பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போய் சேரணும். சேர்ந்துட்டு ஃபேனை போட்டு அப்படி மல்லாக்கப்படுத்தணும். கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 2 மணிக்கா சாப்பாடு 1:30 மணிக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வீடியோவில் எப்படி எங்கள் 2 பேர் எப்படி எங்கள் 2 பேருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படி நாங்கள் அப்படியே மாற்றிக்க வேண்டியதான். ஸோ இப்போ போயிட்டே இருக்கோம். நாங்கள் வேர்த்து விறுவிறுத்து நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். போய் நாங்கள் படுக்க போகிறோம். ஃபைனலாக நாங்கள் வந்து
துணிலாம் துவைச்சிட்டு காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிலாம் ஏஞ்சிட்டு மதியானம் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காஃபியும் குடிச்சிட்டு உட்காந்தாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் டைம் எங்கள் 2 பேருக்கும் சும்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு வீடியோ எடிட்லாம் கொஞ்சம் இருக்குது, அந்த எடிட் வேலைலாம் பார்க்க போகிறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்காக சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். ஓகே, என்னால் முடிஞ்சால் மீதி நான் கண்டினியூ பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஃபைனலாக நாங்கள் வந்து 9:15க்கு ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறேன். ஒரு நிமிஷம் நாங்கள் படம் பார்த்துட்டு இருக்கோம். 9:15க்கு நாங்கள் வந்து சாப்பாடு செய்ய வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் மேகி. இப்படி தானே அப்படி தான் நம்ம தலைவர் மேகி தான். நாங்கள் வந்து இவ ஆக்சுவலாக அடி ஃப்ளோ மாதிரி பர்மலான்கோ பார்த்துட்ருக்கேன். நான் வந்து பிட்டு பிட்டாக கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன், ஏன்னா நான் வீடியோ எடிட் பண்ணிட்டே பார்த்துட்டு இருந்தேனால. நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா? எல்லாரும் நேரத்துக்கு சமைச்சு சாப்பிட்டு தூங்குங்க, ஹெல்தியாக இருங்க, எங்களை மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. நாங்கள் இப்போதைக்கு வீட்டில் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால நாங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். இங்கே வந்து இதெல்லாம் இருக்குது, பார்ப்போம். வணக்கம். தூக்க பயக்கமாகவே இருக்கேன். தூக்கத்தில் 3 கிலோமீட்டர் நடந்தே போய் நடந்தே வந்தோம். இந்த போடலாமா வரலாமா? கட் பண்ணி தருங்க. இங்க பாரு, கட் பண்ணி பாரு, நல்லா இருந்தா போடு, இல்லைன்னா போகாது. நம்ம 2 பேரும் மூஞ்சே சரி. அங்கவே இல்லைன்னா நான் ஃபோனை அங்கவே இங்க வயசாகவே. ஐயே, கொஞ்சம் காமெடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஆமா, நான் வந்து கொண்டையிலே இருக்கேன். ஒரு சாப்பாடு செய்றீங்கன்னா மெயினா இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், மிளகா. இது 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சமைக்கிறதுல. நீங்க ஒரு பேச்சுலர் சமையலா இருந்தீங்கன்னா அது இல்லாம உங்களால சமைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மேண்டிட்டரியான ஒரு விஷயம். அதுதான் மிளகா பார்த்து ஹாஃப் ஆனியன் போட்டிருக்கலாம் போல. அதேதான் எனக்கு தோணுது. சரி விட, கட் பண்ணுங்க, நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆஃப் போடுவோம். நாளைக்கு தான் நம்ம இது செய்ய போகிறோம்ல, மினி பொடி இட்லி. அதெல்லாம் போடக்கூடாது. போடுவாங்களா? ஓ, பொடி போட்டு பண்ண. இது கட் பண்ணி பாரு, நல்லா இருந்தா இது போய் விட்டுரு. நாங்கள் வந்து இந்த கருவேப்பிலை வந்து ஒரு கடையில் கூட வாங்கல, ஒரு இடத்துல ஃப்ரீ ஆஃப் காஸ்டாக நாங்கள் இதை வாங்கிட்டு வரல, பிரிச்சுக்கிட்டு வந்தோம். நாங்கள் முந்தானேட்டி நாங்கள் வந்து சும்மா இதுக்கு போனோம், பார்க்குக்கு. அப்போ ஏன்னா போனோம் ஆயிடுச்சு. ஆமாம், ஊறப்பட்ட கப்புள்ஸ் வராங்க, அந்த மாதிரி தலைவலியாக இருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் வந்து சாப்பிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய். அவ்வளோதான். டாடா பாய். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.